இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18 இருக்கக்கூடிய சம்ம தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ், பி ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். தென் வெரிஃபை தட் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. ஸோ இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கான். அதோடு இல்லாமல் செகண்ட் டிவிஷன் ஒன்று கொடுத்துருக்கான். ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 டிவிஷன் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் ஏவையும் பியும் எடுத்து எழுதிட்டேன். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்படின்றத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏவையும் பியும் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா? ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்றது 1 9 3 4 8 மைனஸ் 3 இது ஏ மேட்ரிக்ஸ் ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுறேன் 5 7 3 3 1 0. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நம்ம வந்து நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதுறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்து எழுதி இதை எழுதுங்க. அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்து இதை எடுத்து எழுதுங்க. ரெண்டையுமே ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரே இடத்த எழுதுகிறேன் டைம் கம்மி பண்ணணுன்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவல் டு பி ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பி 5 7 3 3 1 0 plus second matrix A matrix 1 9 3 4 8 minus 3. ஓகேங்களா? ஸோ சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக ரைட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்து எழுதிட்டு அடுத்து ரெண்டையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்றதை எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆட் பண்ணும்போது இதுவுமே என்னது 3 rows 2 column 3 rows 2 column. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ 3 rows இருக்குது 2 column இருக்குது, 3 rows இருக்குது 2 column இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இது ஒரு ரூல்ஸு, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சேமாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று மாறி இருந்தால் கூட ஆட் பண்ண முடியாது அடிஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ 1 + 5. செகண்ட் எலமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலமெண்ட். ஸோ 9 + 7. தேர்ட் எலமெண்ட் 3 + 3. ஃபோர்த் அது இங்கே இருக்கக்கூடியது செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் 4 + 3. தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் 8 + 1. அதே மாதிரி -3 + 0. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு இங்கே எழுதியிருக்கேன் 5 + 1. அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் 7 + 9. 3 + 3. ஓகேங்களா? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் ப்ளஸ் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் ப்ளஸ் செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். ஸோ 3 + 4. அடுத்தது 1 + 8 0 + 3 0 -3. ஓகேங்களா? ப்ளஸ் -3. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை ஆட் பண்ணுங்கள். 1 + 5 என்ன வருது? 6. 9 + 7 16. 3 + 3 சாரி 6. 3 + 3 6 தான். 4 + 3 7. 8 + 1 9. -3 + 0 -3. Equal to 5 + 1 6. 7 + 9 16. 3 + 3 6. 3 + 4 7. 1 + 8 9. 0 -3 -3. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ அவன் கொடுத்துருக்கிறது ஈக்குவல் அப்படின்றத வெரிஃபை பண்ணியாச்சு. நல்லா இங்கே மைண்டில் ஞாபகம் இருக்கட்டும். இதை நீங்கள் செய்யும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்து எழுதுங்க, ரைட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதிட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி எழுதி ஃபைனலாக வெரிஃபைடு ஹேண்ட்ஸ் வெரிஃபைடுன்னு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ கீழே ஹேண்ட்ஸ் வெரிஃபைடு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா? செகண்ட் டிவிஷன் ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு -a + a = 0 அப்படின்னு வரணும். ஸோ இது ஏ. நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறது -a. -aனா ஏக்கு முன்னாடி ஒரு மைனஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸ்ன்றது காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ் இன் த ஏ மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ -aன்றது உள்ள எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 -9 -3 -4 -8 -3 ஆல்ரெடி இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3ன்னு வரும். ஓகேங்களா? அதாவது ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸாகவும், மைனஸாக இருக்கிறதையும் ப்ளஸ்ஸாகவும் மாற்றிருக்கேன். எப்போ வெளியிலேருந்து மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஏ.
இது மைனஸ் ஏ ஆட் பண்ணி பாருங்கள். ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஓகேங்களா. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ அப்படின்றப்ப 1 9 3 4 8 மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் ஏன்றப்ப -1 -9 -3 -4 -8 ப்ளஸ் 3. ஸோ 1 ப்ளஸ் -1 என்ன வரும்? 1 ப்ளஸ் -1 0. 3 ப்ளஸ் 9 ப்ளஸ் -9 0. 3 ப்ளஸ் -3 0. 4 ப்ளஸ் -4 0. 8 ப்ளஸ் -8 0. -3 ப்ளஸ் 3 0. ஓகேங்களா. ஸோ இது ஜீரோ மேட்ரிக்ஸ், சிம்பிளாக சிங்கிள் ஜீரோவாக சொல்லலாம். ஸோ எல்லாமே ஜீரோ தான். ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்றப்ப சிங்கிளாக ஜீரோன்னு சொல்லலாம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு நான் ஆர்ஹெச்எஸ் எடுக்க போகிறேன். ஆர்ஹெச்எஸில் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஓகேங்களா. மைனஸ் ஏன்றப்ப -1 -9 -3 -4 -8 3 இதுதான் மைனஸ் ஏ. ப்ளஸ் ஏ பார்த்தீங்கன்னா 1 9 3 4 8 -3. ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். -1 ப்ளஸ் 1 -1ஓட 1 ஆட் பண்ண ஆன்சரு 0. -9 ப்ளஸ் 9 -9 ப்ளஸ் 9 0. -3 ப்ளஸ் 3 0. அதாவது இங்கே இப்படி -9 ப்ளஸ் 9 போட்டிங்கன்னா 0 தான் வரும். -3 ப்ளஸ் 3 0. -4 ப்ளஸ் -4 ப்ளஸ் 4 ஓகேங்களா. என்ன வரும்? 0 தான் வரும். அடுத்தது -8 ப்ளஸ் 8 -8 ப்ளஸ் 8 ஆட் பண்ணால் 0. ப்ளஸ் 3 ப்ளஸ் -3 ஓகேங்களா. 3 ப்ளஸ் -3 என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ இது எல்லாமே 0 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ அப்போ therefore LHS ஈக்குவல் டு RHS ஈக்குவல் டு என்னது? 0 ஓகேங்களா. ஹென்ஸ் வெரிஃபைடு. இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். பாருங்கள். ஏபிசி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே பிசி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு ப்ளஸ் சி கொடுத்துருக்கான். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு செஞ்சு அதுக்கப்புறம் வர ஆன்சரோட இதை ஆட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டூடெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். கொடுத்துருக்க செகண்ட் சம் எடுத்து எழுதியிருக்கேன். இது செகண்ட் சம். நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதுகிறேன். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் ஃபஸ்ட்டு செய்யணும். பி ப்ளஸ் சி அப்படின்றப்ப பி மேட்ரிக்ஸை எடுத்து எழுதுகிறேன். ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ் 2 4 -1. ஸோ பி ப்ளஸ் சி அப்படின்றப்ப டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள். 2 + 8 நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதுங்க. 2 + 8ன்னு எடுத்து எழுதுனீங்கனாலே போதும் தான். நான் 10ன்னு டைரெக்டாக போட்டேன். 3 + 3 6 4 + 4 8 1 + 1 2 9 + -2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனக்கு 9 + -2 ஓகேங்களா. 9ஓட 2வை ஆட் பண்ணணும். பட் -2ன்றப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் 7. 2 + 3 5. நெக்ஸ்ட்டு -7 + 2 பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனு -5. 1 + 4 5. -1 + -1 ரெண்டுமே -1 ஆட் பண்ணிடுங்க. சேம் சைன்னா நம்ம ஆட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. இது வந்து பி ப்ளஸ் சி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் செய்ய போகிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஓகேங்களா. ஏவோட மேட்ரிக்ஸ் ஏவோட பிசி வர்ற ஆன்சரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்றது
4 3 1 2 3 minus 8 1 0 minus 4 இது A மேட்ரிக்ஸ் ப்ளஸ் பிசின்றது இதுதான் 2 7 5 minus 5 5 minus 2 ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண போகிறேன் நடுவில் ப்ளஸ்ஸு ஸோ 4 ப்ளஸ் 10 14 3 ப்ளஸ் 6 9 1 ப்ளஸ் 8 9 ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் 2 ப்ளஸ் 2 4 3 ப்ளஸ் 7 10 மைனஸ் 8 ப்ளஸ் 5 ஓகேங்களா ஸோ மைனஸ் 8 ப்ளஸ் 5 ஆல்டர்னேட் சைனு பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனாக எழுதுங்க ஸோ மைனஸ் 3 1 ப்ளஸ் மைனஸ் 5 ஸோ அதே தான் 1 ப்ளஸ் மைனஸ் 5 ஆல்டர்னேட் சைன் இது ப்ளஸ் இது மைனஸ் ஆல்டர்னேட் சைன்றப்போ பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனை எழுதுங்க மைனஸ் 4 0 ப்ளஸ் 5 5 மைனஸ் 4 ப்ளஸ் மைனஸ் 2 மைனஸ் 6 ஓகேங்களா ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுத போகிறேன் ஏவையும் பியையும் ஆட் பண்ணுங்க ஏவோட டேட்டா மேட்ரிக்ஸ் ஏவை எடுத்து எழுதுகிறேன் ப்ளஸ் மேட்ரிக்ஸ் பியை எடுத்து எழுதுகிறேன் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 4 ப்ளஸ் 2 6 3 ப்ளஸ் 3 6 1 ப்ளஸ் 4 5 2 ப்ளஸ் 1 3 3 ப்ளஸ் 9 ஸ்டூடெண்ட் கொஞ்சம் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்ன அப்படின்னா இங்கே செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கேயும் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை தான் ஆட் பண்ண போகிறேன் செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்தால் செகண்ட் ரோ செகண்ட் காலம் இதையும் தான் ஆட் பண்ணுறேன் 12 செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் எடுக்கும்போது செகண்ட் ரோ தேர்ட் காலம் மைனஸ் 8 ப்ளஸ்ஸு 2 ஓகேங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனை எழுத போகிறோம் மைனஸ் 6 அதே மாதிரி 1 ப்ளஸ் மைனஸ் 7 ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் மைனஸ் 7 ஸோ ஆல்டர்னேட் சைன் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 6 பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனு மைனஸ் 6 அடுத்தது 0 ப்ளஸ் 1 1 தான் மைனஸ் 4 ப்ளஸ் மைனஸ் 1 மைனஸ் 5 ஸோ இது வந்து என்னது ஏ ப்ளஸ் பி ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ஆன்சரோட சியை ஆட் பண்ணுங்கள் ஸோ ஏ ப்ளஸ் பிக்கான ஆன்சர் மேலே கண்டுபிடிச்சது 3 12 மைனஸ் 6 மைனஸ் 6 1 மைனஸ் 5 ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ்க்கான ஆன்சர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 8 3 4 1 மைனஸ் 2 3 2 4 மைனஸ் 1 ஸோ ஏ ப்ளஸ் இதை ரெண்டையும் டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள் 6 ப்ளஸ் 8 என்ன வரும் 14 6 ப்ளஸ் 3 9 ஓகே கவர் ஆகுது 6 ப்ளஸ் 4 9 3 ப்ளஸ் 1 4 ஸோ 12 ப்ளஸ் மைனஸ் 2 ஸோ இது பார்த்தீங்கன்னா 12லேருந்து மைனஸ் 2 சப்ராக்ட் பண்ணுறவங்கள தான் 10 மைனஸ் 6 ப்ளஸ்ஸு 3 ஓகேங்களா ஸோ மைனஸ் 6 ப்ளஸ்ஸு 3 ஆல்டர்னேட் சைன் பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை எழுதுவோம் மைனஸ் 3 நெக்ஸ்ட்டு மைனஸ் 6 ப்ளஸ் 2 ஓகேங்களா ஸோ இதே தான் மைனஸ் 6 ப்ளஸ் 3க்கு மேலே இந்த 2 போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் 4 1 ப்ளஸ் 4 5 மைனஸ் 5 ப்ளஸ் மைனஸ் 1 மைனஸ் 6 ஓகேங்களா இது ஆர்ஹெச்எஸ் ஸோ எல்ஹெச்எஸில் இங்கே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ 1 and 2 ஈக்குவல் ஓகேங்களா ஃப்ரம் 1 and 2 ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஓகேங்களா அவன் கேட்டிருக்கதை ப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகேவா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதி ஆகணும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ப்ளஸ்ஸு மைனஸை ஆட் பண்ணும்போது கவனமாக ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம தேர்ட் சம் பார்ப்போம்
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18 இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸு ஒய் ரெண்டு டேட்டாவோட வேல்யூவும் கேட்குறாங்க. எக்ஸு ஒய் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டா, எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டா. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸு என்ன வரும், ஒய் என்ன வரும் அப்படின்றதான் அவன் கொஸ்டின். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தான். ஸோ அப்போ ஒரு ஆன்சர் மேட்ரிக்ஸாக வரணும்னா ஆட் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பருமே என்னவா இருக்கணும், மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன, ஒய் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா, எக்ஸுன்றது இண்டிவிஜுவல் எலமெண்ட் கிடையாது, மேட்ரிக்ஸ். ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு என்ன வரும், ஒய் மேட்ரிக்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்றத இந்த கொஸ்டின். ஓகேங்களா, அதான் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கொடுத்துருக்கான். இப்போ வாங்க நம்ம இந்த சம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். எடுத்து எழுதுனதில் இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாகவும் இது செகண்ட் ஈக்குவேஷனாகவும் வச்சுருக்கிறேன். ஸோ அப்படி வைக்கும்போது ஈக்குவேஷன் 1 + 2 ஒன்றாவது ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும், 2x. ஓகேங்களா, ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகுமா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி மேட்ரிக்ஸை ஆட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட், இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ 7 + 3 ஃபஸ்ட் எலமெண்ட் 0 + 0 இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட், இங்கே இருக்கக்கூடிய 3 + 0. ஸோ செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் 5 + 4. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 10 0 3 9. ஓகேங்களா, ஸோ இது என்னது 2x = 10 0 3 9. அதாவது எக்ஸ் மேட்ரிக்ஸை டபுள் டைம் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த 2 அந்த சைடு போகும்போது 1/2. ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வரும்போது ஏதோ ஒரு நம்பருக்கு கீழே வரணும், பட் எதுவுமே இல்லைன்றனால நான் காமனாக 1/2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா, எடுத்து எழுதிட்டு 2x = இது. அப்போ x = இந்த 2 வந்து அந்த சைடு வருது. அந்த சைடு வரும்போது இண்டிவிஜுவலாக எல்லா எலமெண்ட்டுக்குமே ÷ 2. ஓகேங்களா, போன சம்மில் எப்படி வெளியில் மைனஸை வச்சு உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது எல்லா எலமெண்ட்டையும் மைனஸால் மல்டிபிள் பண்ணணுமோ, அதே மாதிரி வெளியில் இருக்க 2 அந்த சைடு கொண்டு போகும்போது எல்லா எலமெண்ட்டுக்கும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் வந்து எக்ஸ் மேட்ரிக்ஸு. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். ஒய் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தடில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸோட வேல்யூவை மேலே இருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அதே 1 + 2 அப்படின்னு ஆட் பண்ணதுக்கு பதிலாக இங்கே கண்டுபிடிச்ச முடியாது. 1 + 2 போட்டால் நம்மளுக்கு ஒய் கேன்சல் ஆச்சு. இதே இது 1 - 2 போட்டோம்னா எக்ஸ் கேன்சல் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியும் செய்யலாம். ரெண்டு மெத்தடில் நமக்கு எது வேணாலும் செய்யலாம். பட் எனக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எது ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா, வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்சு, எக்ஸு ப்ளஸ் ஒய். ஓகேங்களா, கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய் மறந்துடாதீங்க. கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் = 0 7 0 3 5. ஸோ அப்போ ஒய் வந்து என்ன வரும், இந்த எக்ஸ் அந்த சைடு வரும்போது -எக்ஸாக மாறும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த எக்ஸ் அந்த சைடு வருது. அந்த எக்ஸுக்கான டேட்டா என்ன இருக்குது, மைனஸில் நான் போடுறேன் எக்ஸுக்கு. ப்ளஸ் எக்ஸு அந்த சைடு வரும்போது -எக்ஸு. ஸோ 7 0 3 5 மைனஸ் எக்ஸோட டேட்டா நம்ம கண்டுபிடிச்சி வச்சது 10/2 இங்கே இருக்கு இல்லையா, இதை தான் நான் அப்ளை பண்ணுறேன். 10/2 0/2னா 0 தான், 3/2 9/2. ஸோ இதில் வந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். நமக்கு தெரியும் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கணும். இங்கே எதுவுமே இல்லைன்னா கீழே டிவிஷனில் 1 இருக்குதா அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்போ 7/1 - 10/2 எப்படி வரும், எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ 7ன்றத இந்த மாதிரி இருக்கிறத 7 வந்து மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14/2 -10/2 காமனாக 10. ஓகேங்களா, ஸோ அப்போ 14 - 10 4/2ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ 4/2 அப்படின்னா ஆன்சர் 2. நான் இங்கேயே எடுத்து எழுதுகிறேன். ஸோ அதே இது 0 - 0 0 3 - 3/2. ஓகேங்களா, ஸோ எப்படி இருக்குது 3 - 3/2. ஸோ இங்கே 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து நான் 6/2 - 3/2. ஓகேங்களா, மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள் 6 - 3 3/2. ஸோ இந்த ஆன்சரை நான் டைரெக்டாக எழுதலாம். அடுத்தது 5 - 9/2. ஓகேங்களா, பாருங்கள்
5 minus 9/2. ஸோ 5 கீழே 1 இருக்குதா அர்த்தம். அப்போ மேலே இருக்கிற 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10/2 மைனஸ் 9/2. ஆன்சர் என்ன வரும்? 1/2. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து எனக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஒய்க்கான டேட்டா. ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் எக்ஸ்க்கான டேட்டாவை மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். மேட்ரிக்ஸ் ஒய்க்கான டேட்டாவை இங்கே கீழே கண்டுபிடிச்சி வச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு ஒய்ன்றது மேட்ரிக்ஸ் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆட் பண்ணீங்க, சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். சப்ஸ்டியூட் பண்ணுறேன் வேல்யூவை, நான் எக்ஸோட டேட்டாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட எனக்கு இங்கே ஒய்க்கான டேட்டாவை இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி மெத்தட். ஸோ 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்து 4th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18 இருக்கக்கூடிய 4th சம் தான். ஸோ பாருங்கள், மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்கான், மேட்ரிக்ஸ் பி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி மைனஸ் 5a அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் டிவிஷன் 3a மைனஸ் 9b. ஸோ ஒவ்வொரு டிவிஷனையும் தனித்தனியாக பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். கேட்டிருக்கிறது பி மைனஸ் 5a தான் கேட்டிருக்காங்க. ஸோ பி மைனஸ் 5a அப்படின்றப்ப பியோட டேட்டா 7 3 8 1 4 9 மைனஸ் 5 இன்ட்டு ஏ. ஓகேங்களா? ஏக்கான டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதுறேன், ஏ மேட்ரிக்ஸை எடுத்து எழுதுறேன். ஸோ இப்போ 7 3 8 1 4 9 இதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் வெளியில் 5 இருக்குது, இந்த 5 வந்து காமன் டு ஆல். ஓகேங்களா? அப்போ எல்லாத்தாலையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 இன்ட்டு 0 0. ஓகேங்களா? எந்த ஒரு நம்பரையும் 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0 தான். 5 இன்ட்டு 4 20. 5 இன்ட்டு 9 45. ஓகேங்களா? 5 இன்ட்டு 8 40. 5 3s are 15. 5 7s are 35. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 7 மைனஸ் 0 ஆன்சர் என்ன வரும்? 7 மைனஸ் 0 7. 3 மைனஸ் 20. ஓகேங்களா? ஸோ இது நம்ம பாருங்கள், 3 மைனஸ் 20. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், பெரிய நம்பர் சைனை இங்கே எழுதுங்க. அவ்வளோதான். 2 ஆல்டர்னேட் சைன் வேறு சைன் இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை எடுத்து எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து மைனஸ் 17. 8 மைனஸ் 45 அதே தான். ஓகேங்களா? ஸோ 8ன்றது ப்ளஸில் இருக்குது, 45ன்றது மைனஸில் இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 37. 45லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணால் 37, பெரிய நம்பர் சைனும் மைனஸ். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 37. அதே மாதிரி 1 மைனஸ் 40. 40லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் 4 மைனஸ் 15. 15லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 11. 15 பெரிய நம்பர், ஸோ மைனஸ் வரதுனால மைனஸ். 9 மைனஸ் 35. 35லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 26. பெரிய நம்பர் சைனு மைனஸ் 26. ஸோ இதுதான் வந்து பி மைனஸ் 5a அதுக்கான ஆன்சர். இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், சப்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸு நிறையா பேருக்கு குழப்பம். ஒரு 4-5 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இன்னொன்று என்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து எழுதும்போது கவனமாக எடுத்து எழுதணும். ப்ளஸில் இருக்கா, மைனஸில் இருக்கா, நம்பர் என்ன இருக்குது அப்படின்றத கவனமாக எடுத்து எழுதுனீங்கனாலே அதுலேயே பாதி கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து தப்பாக எழுதிட்டு அதுக்கான ஆன்சர்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் தான் மேக்ஸில் நிறையா பேருக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கவனம் இல்லாமல் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறது தப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ கவனமாக நம்ம கொஸ்டினை எடுத்து எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே எல்லாமே நம்மளுக்கு சாத்தியம் தான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியான சப்ஜெக்ட்டு மேக்ஸு தான். ஆனால் நமக்கு நிறையா பேர் தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3a மைனஸ் 9b. ஓகேங்களா? ஸோ 3 இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா இதுதான் 837 மைனஸ் 9 இன்ட்டு மேட்ரிக்ஸ் பி 738149.
ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ன்றது காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ 3 × 0 0, 3 × 4 12, 3 × 9 27, 3 × 8 24, 3 × 3 9, 3 × 7 21. இது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. மைனஸ் 9 × 7 63, 9 3s are 27, 9 8s are 72, 199, 9 4s are 36, 9 9s are 81. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 0 - 63, ஸோ ஆன்சர் மைனஸில் இருக்குது. இன்னும் 0 - 63 -12 - 27. ஸோ பெரிய நம்பர் 27, சின்ன நம்பர் 12, ஆன்சர் போட்டிங்கன்னா 15. பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால ஆன்சர் மைனஸ். 27 - 72. 72லேருந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 27 - 72. ஓகேங்களா? ஸோ அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 45 அப்படின்றது கிடைக்கும். 45ன்றது இங்கே பெரிய நம்பர் சைன் என்ன மைனஸ், அப்போ ஆன்சர் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நம்ம கவனிச்சாலே போதும், ஆன்சர் கரெக்டாக வந்துடும். 45. 24 - 9 15. பெரிய நம்பர் சின்ன நம்பர் டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 9 - 36. 36லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 27. பெரிய நம்பர் மைனஸ்ன்றப்ப -27. 21 - 81. பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 60. பெரிய நம்பர் சைனு மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன். 3a - 9b. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எடுத்து எழுதுங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸை 0 - 63 அப்படின்னு எழுதுங்க. 12 - 27 இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் உள்ளே எழுதணும். ஓகேங்களா? அப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு சம்மு கொஞ்சம் பெருசாக தெரியும். அதுபோக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. ஓகேங்களா? நான் வந்து இங்கே வீடியோவுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பை கட் பண்ணியிருப்பேன். மல்டிபிள் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆன்சர் எழுதியிருப்பேன். நீங்கள் எழுதும்போது இந்த சைடில் நான் எழுதுனது எல்லாமே ஒரு மேட்ரிக்ஸாக இங்கே கீழே எழுதியிருக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம 5th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18ல் இருக்கக்கூடிய 5th சம் தான். பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், ஒய், இஜெட். ரெண்டு மேட்ரிக்ஸு, இந்த சைடு ஒன்று அந்த சைடு கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸ், ஒய், இஜெட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சது இந்த இது ஈக்குவல் டு இது. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் டிவிஷன் கொடுத்துருக்கான். இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ 1x3 காலம். ஓகேங்களா? 1x3 அப்படின்ற மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே இருக்க எல்லாமே 1x3. இது ஃபுல்லாமே 2x2. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் 1x3 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கான். ஸோ இது ரெண்டையுமே எக்ஸ், ஒய், இஜெட் என்ன வரும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம கிளாஸ் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஈக்குவல், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ இந்த எலமெண்ட் ஈக்குவல் டு இது அப்படின்னு எடுக்கலாம். எக்ஸு -3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செகண்ட் என்ன எடுக்கிறேன், 3x - z ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கிறேன். அடுத்தது தேர்டு வந்து x + y + 7 ஈக்குவல் டு 1. இது ஈக்குவல் டு இது. அடுத்து ஃபோர்த்து x + y + z ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? ஸோ மொத்தம் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டேன். ஸோ நாளையுமே 1 பை 1 எடுத்து எழுதிட்டேன். இப்போ x - 3 ஈக்குவல் டு 1னா அப்போ x ஈக்குவல் டு -3 அந்த சைடு வரும்போது 1 + 3. ஸோ x ஈக்குவல் டு 4 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ x ஈக்குவல் டு 4 அப்படின்றத x ஈக்குவல் டு 4 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ அப்போ 3 × எக்ஸுக்கு பதிலாக 4 - z ஈக்குவல் டு 0. 3 4s are 12 - z ஈக்குவல் டு 0. அப்போ இந்த z அந்த சைடு போச்சுன்னா z ஈக்குவல் டு 12. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ எக்ஸ் இதில் கண்டுபிடிச்சிருக்கேன், இதில் இஜெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸும் இஜெட்டும் எனக்கு தெரியும். இதில் எதாவது பண்ண முடியுமா? ஒய் கண்டுபிடிக்கலாமா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எக்ஸ் + ஒய் + 7 தான் கொடுத்துருக்கான். அப்போ சப் x ஈக்குவல் டு 4. இதில் எக்ஸோட வேல்யூவை 4ன்னு போட்டேன்னா எக்ஸுக்கு பதிலாக 4 + ஒய் + 7 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ 4 + 7 11 ஈக்குவல் டு 1. இந்த 11 அந்த சைடு போகும்போது 1 - 11. ஸோ அப்போ -10. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது x ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு -10, z ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்க ஃபஸ்ட்டு டிவிஷன் இது தான். கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு.
அடுத்தது செகண்ட் டிவிஷன் பாருங்கள். எக்ஸு ஒய் மைனஸ் இஜெட்டு இஜெட் ப்ளஸ் 3 ஓகேங்களா. இது ஒரு மேட்ரிக்ஸு ப்ளஸ் ஒய் 4 3 இது ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 4 8 16 ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸு ஒய் 4 ஓகேங்களா. அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் எடுக்கிறேன் ஒய் மைனஸ் இஜெட் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8 ஒய் மைனஸ் இஜெட் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8. அடுத்தது இஜெட் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 16 எடுக்கலாமா. இஜெட் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 16. ஸோ 3 தான், 3மே பேர் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுமே எலமெண்ட்டு தான். ஸோ என்னால் இதை கண்டுபிடிக்க முடியாது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒய் ப்ளஸ் இஜெட் இதுலேயுமே ரெண்டுமே இருக்குது. ஸோ இதுலேயும் எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இஜெட் இது இஜெட் ஓகேங்களா. 3 + 3 6 ஈக்குவல் டு 16 இஜெட் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 16. அப்போ இஜெட் ஈக்குவல் டு 16 இந்த 6 அந்த பக்கம் போகும்போது -6 இஜெட் ஈக்குவல் டு 10 ஓகேங்களா. கண்டுபிடிச்சாச்சா. ஸோ இஜெட் ஈக்குவல் டு 10 அப்படின்றத நான் இங்கே பண்ணலாமா. சப் இஜெட் ஈக்குவல் டு 10. அப்போ ஒய் மைனஸ் இஜெட்டுக்கு பதிலாக 10 + 4 ஈக்குவல் டு 8 -10 + 4 அப்படின்றப்ப -8 ஈக்குவல் டு 8 சாரி -6 10 + 4ன்றது ஆல்டர்னேட் சைனு. ஸோ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனாக போட்டிருக்கேன் ஓகேங்களா. நம்ம 10 + 4 14 எழுதிடக்கூடாது. 10க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, இங்கே 10க்கு 4க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட் சைன்றப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை போடணும். ஸோ இப்போ இந்த -6 அந்த சைடு போகும்போது +6 மாறும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 14 ஓகேங்களா. எக்ஸ் ஈக்குவல் இஜெட் ஈக்குவல் டு 10 ஒய் ஈக்குவல் டு 14 ஒய் ஈக்குவல் டு 14 இதில் போடலாமா. சப் ஒய் ஈக்குவல் டு 14. அப்போ எக்ஸு ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 14 எக்ஸ் ஈக்குவல் டு +14 அந்த சைடு வரும்போது -14. ஸோ 4 - 14 -10ன்னு வரும் ஓகேங்களா. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை போட்டுட்டேன். ஸோ அப்போ இதில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இஜெட் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம 6th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18 இருக்கக்கூடிய 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இஃப் எக்ஸ் இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் ஆன்சராக கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அந்த எக்ஸு ஒய்யும் என்னவா வரும் அப்படின்றதான் கொஸ்டின். இதை தான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸு அப்படின்றது இந்த மேட்ரிக்ஸுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ காமன் டு இந்த மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. எக்ஸுன்றது இந்த 4க்கும் -3க்கும் காமன். ஸோ அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு 4 4x எக்ஸ் இன்ட்டு -3 -3x ப்ளஸ் ஒய் இன்ட்டு -2 -2y ஒய் இன்ட்டு 3 3y ஈக்குவல் டு 4 6 ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அந்த மாதிரி மாற்றி எழுதிட்டேன். இப்போ இதை நான் வந்து என்னவா எழுதலாம், ஃபங்க்ஷனாக எழுதலாம் ஓகேங்களா. ஈக்குவேஷனாக மாற்றுறேன். ஸோ 4x ப்ளஸ் -2y ஈக்குவல் டு 4. ஸோ இதை என்ன மாற்றணும்னா 4x -2y ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு -3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6 ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3. ஸோ டிவைடட் பை 3ன்னு போட்டேன் அப்படின்னா எல்லாத்தையுமே 3ஆல் டிவைட் பண்ணால் -x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 ஓகேங்களா. ஸோ எனக்கு கிடச்சிருக்கிறது இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ நான் இதில் எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும்னா எலிமினேஷன் மெத்தட் தான் நான் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதுகிறேன். 4x
minus 2y equal to 4. செகண்ட் ஈக்குவேஷன் எலிமினேஷன்றப்ப இந்த 4ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈஸி, இல்லாட்டி 2ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணாலும் ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 அப்படின்னு போடும்போது 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x, 2 இன்ட்டு ஒய் 2y, 2 இன்ட்டு 2 4. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது அடிஸ் இன்ட்டு 2. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 4x minus 2x, 4லேருந்து மைனஸ் 2 சப்ராக்ட் பண்ணால் 2x, மைனஸ் 2y ப்ளஸ் 2y கேன்சல், 4 ப்ளஸ் 4 8. ஓகேங்களா? ஸோ 2x equal to 8னா x is equal to என்னது 8/2 4. ஸோ எனக்கு x equal to 4ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப் x is equal to 4 in எதில் போடலாம், செகண்ட் ஈக்குவேஷன் போடுவோம். அதான் எனக்கு ஈஸியாக வரும், ஏன்னா நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. இதில் என்ன நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம், சம்டைம்ஸ் தப்பு வர சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 4 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் இதுதான், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த மைனஸ் 4 அந்த சைடு வருது, ப்ளஸ் 4ஆக மாறும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இதுதான் வந்து 6th சம்க்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ ஈஸியாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. நம்ம 7th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18ல் இருக்கக்கூடிய 7th சம் தான். பாருங்கள், ஃபைண்ட் த நான் ஜீரோ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ ஜீரோவை தவிர்த்து வேறு என்ன வருதுன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸோட டேட்டா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம சம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து வெளியில் எக்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸுக்கு வெளியில் எந்த நம்பரோ வேரியபிளாக இருந்தால் அது வந்து மேட்ரிக்ஸ்க்கு உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே காமன். 2 இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க எல்லாத்துக்குமே காமன். இங்கே இருக்க 2 4 எலமெண்ட்டுக்கும் காமன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். 2x இன்ட்டு எக்ஸு 2x ஸ்கொயர், 2 இன்ட்டு எக்ஸு 2x, 3 இன்ட்டு எக்ஸு 3x, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி மாறிடுச்சு. அடுத்தது ப்ளஸ் 2 இன்ட்டு 8 16, 2 இன்ட்டு 5x 10x, 2 இன்ட்டு 4 8, 2 இன்ட்டு 4x 8x. மேலே இருக்க மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஈக்குவல் டு 2 வெளியில் இருக்குது. ஸோ 2 உள்ள மாடல் பண்ணும்போது 2 எலமெண்ட் இருக்குது உள்ள, இது ரெண்டுக்குமே காமன். இந்த 2ன்றது இந்த 4 எலமெண்ட்டுக்கு காமன். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 இருக்குது, இது ரெண்டுக்குமே காமன். ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 8னா 16, 2 இன்ட்டு 24 48, 2 into 10 20, 2 into 6 12x. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு தேவையான மாதிரி நான் மாற்றி எழுதிட்டேன். ஸோ இப்போ கொஸ்டின் இதுதான். இதில் இருந்து எக்ஸோட டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16. ஸோ இதில் நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது, அதனால் அப்படியே விட்டுலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய 2x ப்ளஸ் 10x ஈக்குவல் டு 48. ஸோ இதுதான் எடுக்க போகிறேன். 2x plus 10x equal to 48. So 2x plus 10x எவ்வளவு 12x equal to 48. அப்போ x is equal to 48 divided by 12. கரெக்டாக மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த 12 ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது 48க்கு கீழே டிவிஷனாக மாறிடும். ஸோ 1 12 12 4 12s are 48. x is equal to 4. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது என்னது, எக்ஸோட டேட்டா என்னன்னு தான் கேட்டாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இதுலேயே வந்துருச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் மறுபடியும் செய்யணும்னா 3x + 8 ஈக்குவல் டு 20 இன்னொரு விட கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது தேவையில்லை, இதுவே போதும் தான். ஓகேங்களா? இந்த 3x + 8 ஈக்குவல் டு 20, 3x ஈக்குவல் டு ப்ளஸ் 8 அந்த சைடு வரும்போது 20 - 8, 3x = 20 - 8 எவ்வளோ வரும் 12. அப்போ x ஈக்குவல் டு 12, இந்த 3 இந்த பக்கமும் டிவிஷன். ஸோ கட் பண்ணால் 4 வந்துருச்சா? ஸோ எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 7th சம்மு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்ப்போம்.
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18ல் இருக்கக்கூடிய 8th சம்மு தான். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு -2x - y = 5 8. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸ் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பட் வந்து எக்ஸ் ஒய் என்னவா வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த மேட்ரிக்ஸை நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் -2 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் இருக்க 2 உள்ளே இருக்க ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் காமன். ஸோ 2 இன்ட்டு -2x - 4x 2 இன்ட்டு -y -2y. ஸ்டூடெண்ட், நம்ம வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு தான் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து நான் அதை ஈக்குவேஷனாக எடுத்து வரேன். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் -4x = 5. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x, இந்த 5ன்றது இந்த சைடு வரும்போது மைனஸில் வருமா? ஏன்னா இது குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக தான் நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கீழேயும் ஒய் ஸ்கொயர் ஒய் தான் இருக்குது, இண்டிவிஜுவல் எலிமெண்ட் எதுவுமே கிடையாது. அதனால் நான் வந்து ஃபங்க்ஷன் இது குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து தான் ஃபேக்டரைசேஷன் பண்ணி நான் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4x வந்துருச்சு. இந்த 5 இந்த சைடு -5 கொண்டு வந்துட்டேன். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது எடுங்க. ஒய் ஸ்கொயர் -2y = 8. அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 8 இந்த சைடு வரும்போது -8 = 0. ஓகேங்களா? ஸோ ரெண்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதிலேருந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி நம்மளோட எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபேக்டரைசேஷனுக்கு நமக்கு தெரியும். மல்டிபிள் பண்ணால் -5, ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -5, ஆட் பண்ணால் 4 வரணும். ஸோ அப்படி எந்த நம்பர் போகலான்னா 1ம் 5ஐயும் மல்டிபிள் பண்ணால் 5, பட் வந்து +4ன்றதுனால சின்ன நம்பர் மைனஸில் போட்டிங்கன்னா -1 × 5 -5, ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 4. ஸோ அப்போ x - 1 x + 5 = 0. ஓகேங்களா? ஸோ அப்போ x - 1 = 0 ஆர் x + 5 = 0. ஸோ x -1 இந்த சைடு வரும்போது +1ஆக மாறும். அப்படி இல்லைனா +5 அந்த சைடு வரும்போது -5ஆக மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸுக்கான டேட்டா. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பாருங்கள், மல்டிபிள் பண்ணால் -8, ஆட் பண்ணால் 2 வரணும். எந்த நம்பர் போடலாம்? 2வும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் 8, டிஃப்ரென்ஸ் வந்தீங்கன்னா 2. பட் வந்து ஆன்சர் 2ன்றனால சின்ன நம்பர் தான் 2 மைனஸில் வரும், பெரிய நம்பர் பாசிட்டிவாக இருக்கும். அப்படின்னா தான் ஆன்சர் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ 2வும் 4வும் போட்டிங்கன்னா 8. அப்போ ஒய் -2 y + 4 = 0. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ y -2 = 0. அப்படி இல்லைனா y + 4 = 0. ஸோ -2 இந்த சைடு வரும்போது +2ஆக மாறும். +4 அந்த சைடு போகும்போது -4ஆக மாறும். ஸோ எக்ஸோட டேட்டா 1 இல்லை -5ஆக இருக்கும். ஒய்யோட டேட்டா 2 இல்லை -4ஆக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 8th சம். வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. ஓகேங்களா? ஸோ வீடியோவை கொஞ்சம் நல்லா பாருங்கள். நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.